بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله صدق سيدنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பெரும் கருணையினால் மிஅராஜ் இரவை நாம் அடைந்திருக்கிறோம். ரஜபு மாதம் பரக்கத்தான மாதம். அது ரஜபு மாதத்தினுடைய மிஅராஜை நாம் அடைந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் அமல்களுக்கான நாட்களாகும். அமானுல்லா பாய் வந்து சார் அந்த மைக் எடு. ரஜபனுடைய மாதம் அது பரக்கத்தான மாதம். அது இனி வரக்கூடிய நாட்கள் இபாதத்திற்கான நாட்களாகும். அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபையினால் இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல நாட்களையும் நல்ல மஜ்லிஸுகளையும் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி தருவதும், இது போன்ற நல்ல மஜ்லிஸுகளில் நல்ல நாட்களில் நல்ல இடங்களில் பங்களிப்பை நடத்துவதும் என்பது அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை. அது எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹு தஆலா மிஅராஜை கொடுத்திருக்கிறான். மிஅராஜை அடைந்தார்கள். ஆனால் பள்ளிவாசலுடைய தொடர்பை, தீனுடைய மஜ்லிஸுகளை அடைகிற நசீப அல்லாஹ் கொடுக்கல. கண்ணியமிக்க முஃமினீன்களே, மரண நேரம் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்தினுடைய நேரத்திலே உங்களை விட்டும் விடைபெறுவார்கள் மலக்குல் மௌத், உங்களை விட்டும் விடைபெறும் ரூஹ், உங்களிடத்தில் விடைபெறுவார்கள் கிராமன் காத்திபீன், நன்மை தீமை எழுதுகிற மலக்குமார்கள் உங்களை விட்டும் விடைபெறுவார்கள். அப்படி உங்களை விட்டும் மலக்குல் மௌத் விடைபெறுகிற நேரத்தில்
உங்களிடத்தில் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை வழங்கட்டும். கம்மின் மஜ்லிஸி சித்கின் அஜ்லஸ்தனா, எத்தனையோ நல்ல தீனுடைய சபைக்கு எங்களை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாளில் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், ஆனால் நம்முடைய நன்மைகளை எழுதுகிற மலக்குமார்களுக்கு தெரிகிறது எந்த நன்மை அல்லாஹ்ட்ட ஆக உயர்ந்ததுங்கிறது மலக்குமார்களுக்கு தெரிகிறது. எனவேதான் இது போன்ற ஒரு தீனுடைய மஜ்லிஸுகளில் பங்களிப்பு நடத்துவது என்பது, அதைத்தான் நம்முடைய மரண நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களை விட்டு விடைபெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மஜ்லிஸை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நல்ல நாள்ல ஒரு நல்ல மஜ்லிஸ்ல நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, இதுவே நமக்கு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய அங்கீகரிப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்காங்கிறதுனால எத்தனையோ வேலைகள்ல அல்லாஹ் நம்ம ஈடுபடுத்தி இருக்கலாம், எத்தனையோ மற்ற விஷயங்கள்ல அல்லாஹ் நம்மளை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த நாள்ல, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தொழுகையை தந்த அந்த நாள்ல, அல்லாஹ் தொழுகிற நசீப் அந்த நாள்ல அல்லாஹ் நமக்கு தந்தா பாத்தீங்களா. அந்த மஸ்ஜிதுல ஜமாத்தோடு தொழுகை கடமையான அந்த நாள்ல அல்லாஹ் தொழுகையை நசீபாக்கி அந்த ஜமாத்தை அட்டன் பண்ணதற்கு பின்னால அந்த நாட்களையும் நேரத்தையும் மஸ்ஜிதோடு பள்ளிவாசலோடு கழிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், கண்ணியமிக்க முஃமினீன்களே, வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு நிறைவிலேயும் அல்லாஹ் நமக்கு தருகிற இது போன்ற வாய்ப்புகள் தான், இபாதத்திற்கான சந்தர்ப்பங்கள் தான் பாக்கியமானது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மிஅராஜ், ஒவ்வொரு வருடமும் மிஅராஜினுடைய வரலாறுகளை, மிஅராஜினுடைய நிகழ்வுகளை, மிஅராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு வருடமும் பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிஅராஜில இந்த உம்மத்திற்கு பெரிய பொக்கிஷமும் பாடமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் சுமார் ஒரு 35 பயணங்கள் செய்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாள்ல சுமார் ஒரு 35 பயணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக போர்க்களத்திற்காக 27 பயணங்களை செய்திருக்கிறார்கள். வியாபாரத்திற்காக வெளிநாடுகளுக்கென்று ஒரு 6 பயணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இது அல்லாமல் ஹிஜ்ரத்தினுடைய பயணம், தாயிஃபினுடைய பயணம், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில கடந்து போகிற எத்தனையோ பயணங்கள் உண்டு. ஒவ்வொரு பயணமும் வாழ்க்கையில பெரிய பாடம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பயணங்கள் தருகிற பாடத்தை போல உலகத்தில் வேற எந்த பாடமும் கிடையாது. அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில அவர்கள் கண்ட ஒவ்வொரு பயணத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக 4 பயணம் செய்திருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்காக 1 பயணம் செய்திருக்கிறார்கள், வியாபாரத்திற்காக பயணம், ஹிஜ்ரத்திற்காக பயணம், தீனுக்காக தாயிஃபுக்கு பயணம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாளில் நடந்த எத்தனையோ பயணங்களுக்கு மத்தியில ரொம்ப வித்தியாசமான பயணம் இந்த மிஅராஜினுடைய பயணம். எல்லா பயணங்களும் பூமியோடு, பூமியினுடைய மக்களோடு மட்டுமே சம்பந்தப்பட்ட பயணம் அது. ஆனா மிஅராஜினுடைய பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான முஅஜிசாக்கள், அற்புதங்கள்ல ஆக பெரிய அற்புதம் முஅஜிசா மிஅராஜ். ஏன்னா அல்லாஹ்வினுடைய அற்புதங்கள்ல 2 ரொம்ப பிரதானமானவையாக இருக்கும். ஒன்னு என்னன்னா, எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறான். நிறைய நபிமார்களுக்கு மோஜிசாவை கொடுத்திருக்கிறான். லட்சக்கணக்கான அற்புதங்கள் உண்டு. அல்லாஹ் 1,40,000 நபிமார்களுடைய வாழ்க்கையில நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை காட்டியிருக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய அற்புதங்களை காட்டினார். எல்லா அற்புதங்களை விட ஆக மிகப்பெரிய அற்புதமாக மிஅராஜை முன்வைக்கிறார்கள். மிஅராஜ்ங்கிறது அது ஒரு பெரிய அற்புதம் என்று பார்க்கிறார்கள். எல்லா சயின்டிபிக்கும் அந்த அற்புதங்களில் இருந்து இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட விஷயங்களோடு சயின்டிபிக் எந்த வகையிலும் மோதாமல், முட்டாமல், முரண்படாமல் மிஅராஜினுடைய அற்புதம் இன்றைக்கு சயின்டிபிக் வழியாக நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க முஃமினீன்களே,
மிஅராஜ விளங்குறதுக்கு ஐன்ஸ்டீனுடைய ஒரு முக்கியமான ஒரு தியரி ஒன்று உண்டு. ஐன்ஸ்டீனுடைய தியரி என்னன்னா, எவ்வளவு வேகமாக நாம் பயணிக்கிறோமோ, ஒளி உலகத்தினுடைய பயணம் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய யதார்த்தமான ஆயுள் குறையும். யதார்த்தமான ஆயுள் குறையும். உதாரணமாக ராக்கெட் 1,67,000 மைல் வேகத்தில் போகுதுன்னு வைங்க. ராக்கெட்ல ஒருத்தர் 10 வருஷம் பயணம் செய்யறாரு. ஐன்ஸ்டீனுடைய தியரி சொல்ற மேராஜ விளங்குறதுக்கு இந்த பேசிக்கை நீங்க விளங்கணும். என்ன, இன்றைக்கு சயின்டிபிக் வழியாகவும் மேராஜ பார்க்க முடியும். மேராஜ் நடத்தப்பட்டதனுடைய நிகழ்வு இருக்குது, இஸ்லாத்தை தாண்டிய ஒரு அறிவியல்ங்கிறது கிடையாது. ஆக பெரிய அற்புதமாக அறிவியலாக அல்லாஹ் உலகத்தில் ரசூலுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மேராஜ கொண்டு வந்து நிறுத்தினான். இனி ஒரு 1000 வருஷம் கடக்கட்டும், இனி ஒரு 2000 வருஷம் கடக்கட்டும், 5000 வருஷம் கடக்கட்டும், கியாமத் வரைக்கும் என்ன சயின்டிபிக் முன்னேறட்டும், எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சி காணட்டும், அறிவியலுடைய உச்சத்திற்கு சென்றாலும் உச்சகட்டமாக அவர்களால் எந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியுமோ அதனுடைய கடைசி இடத்துல மேராஜ் இருக்கும். மேராஜ் நீங்க சர்வசாதாரணமாக பார்த்திடக்கூடாது. மேராஜ்ங்கிறது இந்த உம்மத்தினுடைய சயின்டிபிக்கான ஆதாரம். அது இந்த உம்மத்தை எங்களுடைய மார்க்கம் சொல்லாத அறிவியல் இல்லை, எங்க மார்க்கம் சாதிக்காத அறிவியல் இல்லை, எங்கள் நபி நிகழ்த்தி காட்டாத எந்த சயின்ஸும் இல்லை என்பதற்கான மகத்தான நிகழ்வுதான் மேராஜ். வெறுமனே மேராஜை தொழுகையோடு மட்டும் முடிச்சு போடுவதல்ல. தொழுகை என்பது பிரதானமான காரணமாக இருக்கலாம், ஆனால் மேராஜ் அதை தாண்டி யோசிக்க வேண்டிய உம்மத்தினுடைய பயணம். அது இந்த உம்மத்திற்கான பயணம். அது கியாமத் வரைக்கும் அதை சிந்திக்க வேண்டிய பயணம். அது ஒரு 1,67,000 மைல் வேகத்தில் ஒருத்தர் ராக்கெட்ல பயணிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, இவர் ஒரு 10 வருஷம் பயணிச்சாருன்னு வைங்க. ஒரு 10 வருஷம் பயணிக்கிறாரு. இப்ப 10 வருஷம் பயணத்தை முடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இவருடைய சகோதரர் இருக்கிறார் பாருங்க, அவரோடு பிறந்தவர், இவர் பூமியில 15 வருஷத்தை கடந்திருப்பாருன்னா அவர் 10 வருஷத்தை தான் கடந்திருப்பார். 15 வருஷத்தை முடிச்சுட்டு இவர் பூமிக்கு வரும்போது இவர் சகோதரருக்கு 15 வயசு ஆகும், ஆனா இவருக்கு 10 வயசு ஆகும். இதுதான் ஒளியினுடைய வேகம் கூட கூட என்ன ஆகும்னா, இந்த உலகத்தினுடைய டைமிங் ஸ்பேஸ் இந்த ரெண்டுமே சுருங்கும். அது இதுதான் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச முக்கியமான தியரி. இதை பேஸாக வச்சுத்தான் மேராஜினுடைய நிகழ்வை நாம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளவு பெரிய வேகம் இருக்குமானால், ராக்கெட்டை விட வேகமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அதிக வேகம் உண்டு. ஜிப்ரீலை விட புராக்குக்கு அதிக வேகம் உண்டு. இதையெல்லாம் தாண்டியதுதான் மேராஜினுடைய பயணம். இங்க நடந்த நிகழ்வுகளை நீங்க யோசிக்கணும். எவ்வளவு வேகத்தில் போயிருந்தா இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஒது செய்த தண்ணீரினுடைய அசைவு இருந்தது, கதவை திறந்த தாழ்பாலின் அசைவு இருக்கிறது, படுத்திருந்த இடத்தின் சூடு இருக்கிறது. இது எதுவுமே ஆறல மாறல, மேராஜ் பயணம் முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேகத்தில் போயிருந்தா இந்த உலகத்தினுடைய இயக்கங்களோடு நம்ம யோசிக்கணும். எவ்வளவு வேகம் கூடுதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கடக்கிறது என்று சொன்னார், ஒரு செகண்ட் கடக்கிறது என்று சொன்னார், அதை விடவும் அதிகமாக மைக்ரோ அளவில் நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வேகத்தில் இந்த உலகத்தினுடைய நியதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுபட்டு விட்டார்கள். என்ன போன வேகம் அப்படி, புராக் அது கண்ணு கெட்டிய தூரம் பாயும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக்குனாலே ஒளி வாகனம் என்ற அர்த்தம். ஜிப்ரீலுக்கு இன்னும் வேகம் இருக்குது, புராக்குக்கே பெரிய வேகம் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வேகம் இருந்திருந்தா, ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கு சொல்றேன், அரிசி கிட்ட தான் நிப்பாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எப்பவுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம்னா அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட நிப்பாரு. ஆனா குர்ஆனுக்காக 23 வருஷத்துக்கு பூமிக்கு வந்திருக்கிறாரு. 23 வருஷமாக குர்ஆனுக்காக பூமிக்கு வந்திருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் யோசிங்க, 7 வானங்களை தாண்டி அதுக்கு மேல கடல் இருக்குது. அரிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க, 7 வானங்கள் உண்டு, 7 வானங்களுக்கு மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அரிசி கடல் இருக்குது, அந்த கடலுக்கு மேல அரிசி இருக்குது, அந்த அரிசில உங்க ரப்பனுடைய இருக்கிறான்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உச்சத்துல அந்த இடத்தை தாண்டி ஒரு இடம் இல்லைங்கிற ஒரு கட்டத்துல இருந்துட்டு இவர் பூமிக்கு 23 வருஷம் பயணம் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை தடவை பயணம் செஞ்சிருக்காரு தெரியுமா? 24,000 தடவை வந்திருக்கிறார் ஜிப்ரீல்.
குர்ஆனை கொண்டு வருவதற்காக 24,000 தடவை வந்திருக்கிறாரு. ஒரு தடவை வந்திருக்கிறாரு, இன்னொரு தடவை போயிருக்கிறார். ரெண்டையும் நீங்க கணக்கு போடுங்க. அப்ப அதனுடைய தூரத்தை கிட்டத்தட்ட 48,000 தடவை வந்து கடந்து போயிருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 23 வருஷத்துல 48,000 தடவை வந்து போறதுன்னா அப்ப அது எவ்வளவு தூரத்திற்கு அது சாத்தியம்? எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல அவர் வந்திருப்பாரு, போயிருப்பாரு. அரிசியில நிக்குவாரு, கண்ணி வைக்கிற நேரத்தில் எங்க நிப்பாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விளங்குறதுக்கு சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போட்டு கொலை செய்யறதுக்காக போடும்போது அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக மூழ்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கல்லை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செகண்ட் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இருந்தது அரிசில. அல்லாஹ் சொன்னான், அவர் மூழ்க போறாரு, முழுசா பிடிய விட்டுட்டாரு. அவர் மூழ்கிட்டாருன்னா உன்னை மலக்குங்கிற லிஸ்ட்ல இருந்து உன் பேரை எடுத்துருவோன்ட்டான். செகண்ட், அடுத்த நிமிஷம் பூமிக்கு வராரு. அப்படின்னு எவ்வளவு பெரிய வேகம் இருக்கும். அது அரிஷ தாண்டிய ஒரு இடம் இல்லைங்கிற இடத்துல இருந்து ஒரு செகண்ட்ல இந்த பூமிக்கு வராருன்னா ஜிப்ரீலுடைய வேகம் அப்படி. 24,000 தடவை பூமியை சந்தித்தவர் 23 வருஷத்துல. அப்படின்னா ஜிப்ரீலுடைய வேகம் அப்படி. 24,000 தடவை 23 வருஷத்துல வந்திருக்கிறாருன்னா அந்த மதீனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சர்வசாதாரணமான ஆளாயிருப்பார். மதீனா மக்களோடு சாதாரணமாக போகிற சஹாபி எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருப்பாங்க. எத்தனை சஹாபாக்கள் பார்த்திருப்பாங்க. மதீனா வாசியாவே பழகிருப்பார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராரு. எப்போ வராங்க தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆனை இறக்கி வச்ச அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் குர்ஆன் இறங்கிய இரவுல மலக்குமார்கள் சூழ ஸ்பெஷல் கெஸ்டாக ஜிப்ரீல் வருவாருங்கிற அல்லாஹ் குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை, அது இறக்கி வச்சதுக்கு பின்னால அது இறக்கி அந்த நாள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த பூமிக்கு வந்துட்டு போறாங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டு போற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரவு இவ்வளவு பெரிய புனிதமான இரவாக இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சர்வசாதாரணமாக அந்த மதீனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுவை கடந்து போகிறப்ப நபிக்கு சலாம் சொல்லலாமான்னு நினைச்சப்ப சரி வேண்டாம், யாரோடையோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உபையே என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பக்கமா போனீங்க, சலாம் சொல்லலையே, ஒரு சலாம் சொல்லி இருக்கலாமே. யா ரசூலல்லாஹ் முக்கியமான ஆளோடு பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனால சலாம் சொல்லல. ஆமா முக்கியமான ஆள் தான், அவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது, ஜிப்ரீல் தான் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் ஜிப்ரீலா, ஜிப்ரீலையே நான் பார்த்துட்டேன். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீலுடைய உண்மையான முகம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் அந்த உண்மையான ஜிப்ரீலுடைய தோற்றத்தை 600 ரெக்கைகள் உண்டு. அவர் ரெக்கையை விரிச்சார்னா ஒரு ரெக்கை கிழக்கினுடைய கடைசி மூலையில இருக்கும், இன்னொரு ரெக்கை மேற்கினுடைய மூலையில இருக்கும். அப்படி விரிப்பார். அப்படி 2 தடவை அவருடைய உண்மையான தோற்றத்தை பார்த்திருக்கேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 தடவை ஜிப்ரீலுடைய உண்மையான தோற்றம். மற்றபடி வருகிற பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெரிய பாக்கியமான சஹாபி திஹியத்துல் கலபி ஒரு சஹாபி இருக்கிறார். திஹியத்துல் கலபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாமே பாக்கியமானவங்க தானே. அந்த திஹியத்துல் கலபிங்கிற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எங்கிட்ட ஜிப்ரீல் எப்போ வந்தாலும் இவ தோற்றத்துல தான் வருவாருன்னாங்க. அந்த திஹியத்துல் கலபி எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள். சஹாபாக்களை விட உலகத்துல பாக்கியமானவங்க கிடையாது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஜிப்ரீல் அடிக்கடி பார்க்கிறார்கள், ஜிப்ரீலோடு பேசியிருக்கிறார்கள், ஜிப்ரீல் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பாக்கியங்களை பெற்றவர்கள். அவர் ஜிப்ரீல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலையா நான் பார்த்தேன். ஆமா, நீங்க ஒரு வார்த்தை கண்ணை காட்டி இருக்கலாமே, நான் சலாம் சொல்லி இருப்பேன்னாங்க. ஜிப்ரீல் உங்களை பத்தி தான் பேசினாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபை இப்னு கஅப் யா ரசூலல்லாஹ் என்ன பத்தியா பேசினார் ஜிப்ரீல்? அப்படி என்ன பேசினார்? சந்தோஷத்துல தாங்க முடியாம உபை கேட்டப்ப, இல்ல அல்லாஹ் உங்களை பத்தி ஜிப்ரீல்கிட்ட பேசினானாம் அப்படின்னாங்க. அல்லாஹு சம்மானி, என் ரப்பு என்ன பத்தி பேசினானா, என் ரப்பு என்ன பத்தி பேசினானா? அவர் கேட்டார், உபை என் பேரை சொல்லியா சொன்னா அப்படின்னு கேட்டார். என் பேரை அல்லாஹ் சொன்னானாமோ அப்படின்னு கேட்டப்ப, ஆம் ஆம் உங்க பேரை சொல்லித்தான் அல்லாஹ் சொன்னானாம் ஜிப்ரீல்கிட்ட என்று சொன்ன பொழுது உபை இப்னு கஅப் கேட்டார்கள். உபை இப்னு கஅப் கேட்டார்கள், அப்படி என் ரப்பு என்ன சொன்னான்னு கேட்டாங்க. என் ரப்பு ஜிப்ரீல்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டாங்க. சொன்னார்கள், உபை கிராத் ஓதுனா அவ்வளவு அழகாக இருக்கும் அல்லாஹ் சொன்னானாம். உபை ஓதினால் அவ்வளவு அழகாக இருக்கும். எனவே
ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் பையினான் ஒரு சூரா. அந்த சூராவை உபை ஓதட்டும், என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கட்டும். அல்லாஹ் சொன்னான், அவரை ஓத வச்சு என்னுடைய ஹபீபை கேட்க சொல்லுங்க, அவர் கிராத் அவ்வளவு அழகாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் மெச்சி பாராட்டினான் என்று. அப்படியானால் சஹாபிகள்ல எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்துட்டு போறாங்கன்னா காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர்களினுடைய ஒளி வேகம் அப்படி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேகம் அப்படி. கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே ஜிப்ரீல் வேகமானவர்கள், அவர்கள் பயணித்த புராக்கு வேகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் அந்த பயணம் மிக பிரதானமானது. அது 3 கட்டங்களை கொண்டது. ஒன்று, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஒரு பயணம், பைத்துல் முகத்தஸிலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரை ஒரு பயணம், சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து காப கௌசைன்கிற ஒரு இடம் வரை உள்ள ஒரு பயணம். இந்த மிஅராஜ் பயணம் 3 கட்டங்களை கொண்டது. ஒன்று தரைவழி பயணம், அது மக்களுக்கான பயணம். இந்த பயணத்தில் ரசூலுல்லாஹ் நிறைய பார்த்தார்கள். மூசாவை கபரிலே தொழுக பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஃபிரௌனுடைய தர்பாரில் தன் ஈமானுக்காக உயிர் கொடுத்த ஒரு பெண்மணியை நான் அவள் கபரை கடந்து சென்ற பொழுது அதன் வாடையை, அதனுடைய மதுரமான அழகான வாடையை நான் அனுபவித்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்தை நான் அந்த இடத்தில் பெத்லஹேம் என்று சொல்லுகிற பைத்துல் லஹம் என்ற இடத்தை கடந்த பொழுது அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், இறங்கி 2 ரக்காத் தொழுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பயணத்துல கடந்து போகிற பாதைகள் எல்லாம் தொழுகைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் 5 வக்து தொழுகை கடமையாகல, ஆனாலும் நபி தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். குறிப்பாக 5 வக்து இல்ல, தொழுது கொண்டே இருப்பார்கள். இந்த பயணத்தில் தரைவழி பயணம் பைத்துல் முகத்தஸிற்கு, பைத்துல் முகத்தஸிற்கு உள்ள நுழைஞ்சா அல்லாஹு அக்பர், எல்லா நபிமார்களின் தலைவர் இல்லையா? எனவே அதை நிரூபிக்கிற இந்த பயணமாக எல்லா நபிமார்களும் நபியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிற்கு உள்ளே சென்றவுடன் எல்லா நபிமார்களும் வழிவிட்டு, என்ன எல்லா நபியும் நபியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எல்லா நபியும் நபியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதுனால தான் அல்லாஹ் இந்த பைத்துல் முகத்தஸிற்கான பயணத்தை வைத்தான். எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செஞ்சாங்க. இமாமத்து செஞ்சு முடிச்சிட்டு நபிமார்களோடு இது எல்லாமே நடந்திருக்கிறது, எல்லாம் ஒளி வேகத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் நடைபெற்ற நிகழ்வுகளில் நிதானம், அதுல சந்தேகம் கிடையாது. நடைபெற்ற நிகழ்வுகள் நிதானமான வந்தார்கள், தொலை வைத்தார்கள், சர்வசாதாரணமா நபிமார்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களோடு பேசினாங்க. இமாமத்து முடிஞ்சிச்சு. ஜிப்ரீல் சொன்னாங்க, வாங்க இனி அடுத்த கட்ட பயணம். இனி யாரு? மலக்குமார்களுக்கான பயணம். இனி பைத்துல் நபிமார்கள் தலைவர் நபிதான், மலக்குமார்களுக்கும் நபிதான் முன்னோடி. எனவே மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், ஒரு நபி மேல நீ ஸலவாத் சொல்ற, சலாம் சொல்ற, காலமெல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலாத் சொல்றாங்கங்கறான் அல்லாஹ். மூமின்களே நீங்களும் சொல்லுங்கங்கறான் அல்லாஹ். அப்ப காலமெல்லாம் நாங்க நபி மேல ஸலாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியானால் அந்த நபி எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா, சரியான சந்தர்ப்பம் அது. அந்த நபி உங்களுடைய கெஸ்டாக வருகிறார். நபிமார்களினுடைய விருந்தாளியாக பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்தார். இனி வானலோகத்திற்கு உங்களுடைய கெஸ்டா வராரு. அல்லாஹ் சொன்னான், சித்ரத்துல் முன்தஹான் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்க அவரை மீட் பண்ணிக்கங்க. அதுதான் எண்ட், அதுதான் எண்ட். அதுதான் எல்லா மலக்குமார்களும் அது வரைக்கும் போகலாம், அதை தாண்டி யாரும் போக முடியாது. சித்ரத்துல் முன்தஹாங்கிறது தான் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற, அது ஒரு மரம். அது சித்ரத்துல் முன்தஹாங்கிறது ஒரு மரம், அதனுடைய எல்லையில் அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு மரம். எல்லா மலக்குமார்களும் அங்க ஒன்று கூடிட்டாங்க. பூமியில உள்ள வானத்துல உள்ள அல்லாஹ் அக்பர், எவ்வளவு மலக்குமார்கள் இருப்பாங்க. மலக்குமார்களை பத்தி ஹதீஸ்ல வருது, வானத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது மாமூர், நேர் காபாவுக்கு நேரம் அங்க பைத்துல் மாமூர் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பைத்துல் மாமூர்ல ஒவ்வொரு நிமிஷமும் 70,000 மலக்குமார்கள் உள்ள போவாங்களாம் தொழுகிறதுக்கு. போய் தொழுதுக்கு வெளியே வந்துருவாங்க. ஒரு தடவை உள்ள போனவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடையாது, ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துகிட்டே இருக்குது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எவ்வளவு மலக்குமார்கள் இருப்பாங்க. அவ்வளவு மலக்குமார்களும் சித்ரத்துல் முன்தஹால வந்து ஒன்று கூடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நபியோடு பேசி சித்ரத்துல் முன்தஹால முடிச்சிட்டு கடைசியாக இதுவரை அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இனி 3ஆம் கட்ட பயணம். கைப்பிடித்துக் கொண்டிருந்த ஜிப்ரீல் கையை விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய எண்ட் இதுதான், இதுக்கு மேல நான் வர முடியாதுன்னுட்டாங்க.
இது 3வது பயணம். அது ரப்பனுடைய பயணம், அது ரகசிய பயணம், அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே தெரிந்த பயணம். அது அந்த நெருக்கத்தில் வேற யாரும் கிடையாது இந்த உலகத்துல. அல்லாஹ்வும் ரசூலும் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தார், வேற யாரும் கிடையாது. அந்த பயணம் அது. அந்த பயணத்தில் ஜிப்ரீல் கைவிட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்தில் கேட்டார்கள், உங்களுக்காக ஏதாவது நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பெறட்டுமான்னு கேட்டாங்க. இத்தனை ஆண்டு காலங்களாக எனக்கு துணையாக இருந்தீர்கள், ஆறுதலாக இருந்தீர்கள், என் பயணத்திலும் தோழமையோடு இருந்தீர்கள். இப்போ உங்களுக்காக நான் ஏதாவது ரப்பிடத்தில் கேட்கட்டுமான்னு சொன்னப்ப அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எனக்காக ஒரு தேவையும் விருப்பமும் உண்டு நாயகமே, கேளுங்கள் ரப்பிடத்தில். என்ன கேட்கணும்னு கேட்டாங்க, உங்க உம்மத்து நாளைக்கு நரகத்தில் சருகி விழுகிற பொழுது நான் என் ரெக்கையால் தாங்கி பிடித்து சொர்க்கத்தில் அணைக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து விட்டு ஜிப்ரீலை பார்த்தார்கள். என் உம்மத்தின் மீது எத்தனை பெரிய பாசமும் அன்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஜிப்ரீலுக்கு தெரியும். நபி யாரை சொன்னா சந்தோஷப்படுவாங்கிறது ஜிப்ரீலுக்கு தெரியும். அதனால தான் மௌத்தினுடைய நேரத்தில் ரூஹ் வாங்குறதுக்காக வருகிற பொழுது சக்கராத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து கேட்டாங்க, ஜிப்ரீலே ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ் நற்செய்தியா, உங்களுக்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறது நாயகமே. ஜிப்ரீலே இல்லை இல்லை, ஏதாவது நற்செய்தி சொல்லுங்கள் நாயகமே. உங்களுக்காக சொர்க்கமெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நாயகமே. இல்லை இல்லை, நற்செய்தி சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக பட்டாடைகளை உடுத்தி மரியாதையோடு என் ஹபீபை அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது, இல்லை ஜிப்ரீலே, எனக்கு வேற ஏதாவது நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, நபியினுடைய எண்ண ஓட்டத்தையும் மன ஓட்டத்தையும் புரிந்து கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல சொன்னான். உங்க உம்மத்து சொர்க்கத்தில் கால் பதிக்கிற வரை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டான். சொர்க்கத்தில் 3/2 பகுதிகளை உங்க உம்மத்தை கொண்டு அல்லாஹ் நிறைப்பான் என்று சொன்ன பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது மனம் ஆனந்தமாக இருக்கிறது, என் ரூஹ வாங்குங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் கூட இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சவங்க. வாழ்க்கையில சக்கராத்தை விட உச்சகட்டமான கவலை ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அந்த நேரத்துல இந்த உம்மத்தை மறக்கல. அதே மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கிறத விட ஆனந்தமான தருணம் ஒரு மனுஷனுக்கு கிடையாது. ரசூலுக்கு அதுவும் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வை பார்த்த உடனே அல்லாஹ் முதல்ல சலாம் தான் சொன்னான். அந்த இடத்தில் அந்த பயணத்தில் என்ன நடந்தது என்பதை ரசூல் சொன்ன பொழுது, அல்லாஹ்வை பார்த்த பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மஸாகல் பஸரு வமா தகா, தெளிவாக பார்க்கிறார்கள், பூரணமான பார்க்கிறார்கள், ரப்ப முழுமையாக பார்த்தார்கள். என்ன பேசினாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, இது நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. என்ன பேசுறாங்க? ஹபீபும் மஹ்பூபும் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசினத நபி ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொன்னாங்க, நிறைய விஷயங்களை சொல்லல. அது எங்க 2 பேருக்கு உள்ளதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அல்லாஹும் அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. சலாம் சொன்னான் என்ன பார்த்த உடனே என் ரப்பு எனக்கு சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் சொன்னப்ப அப்பவும் பதில் சலாம், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு பதில் சலாம் சொன்னாங்களாம், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே உன் சலாம் எனக்கு மட்டும்தானா, என் உம்மத்துக்கும் சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சலாம நபிமார்கள் வாங்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஈஸியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய சலாம அல்லாஹ் சலாம் சொல்றதுங்கிறது நபிமார்களுக்கு பெரிய விஷயம், நபிமார்களுக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த சலாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக இந்த உம்மத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப உச்சகட்டமாக ரப்ப பார்க்கறத விட சந்தோஷம் இன்னும் இல்லை. அந்த சந்தோஷத்துல இந்த உம்மத்தை மறக்கல. சக்கராத்தை விட கவலையான வாழ்க்கையில தருணம் இல்ல, அந்த சக்கராத்திலையும் இந்த உம்மத்தை மறக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. இந்த மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்த 50 வக்த் தொழுகையோடு இந்த உம்மத்திற்கு திரும்புகிற பொழுது தெரிஞ்ச செய்திதான், 50 வக்தா நாயகமே, 50 வக்தா வேண்டாமே, நல்ல வேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க, இல்லைன்னா நம்ம பாடெல்லாம் பெரிய கஷ்டம் தான் இல்லையா? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏதோ ஒரு வகையில தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த உம்மத்து அவர் என்ன அவங்க சமுதாயத்தில் என்ன கஷ்டப்பட்டு எந்த அனுபவத்தில் பார்த்தாரோ தெரியல. 50 வக்து சாத்தியமே இல்லை நாயகமே, ஒரு காலத்திலையும் தொழ மாட்டாங்க, மாட்டிக்கிடுவீங்க, நீங்க உங்க உம்மத்து சிக்கிக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே
கொஞ்சம் யோசிப்பாங்க. தனக்குங்கும் போது அதை யோசிக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை தனக்கு ஒண்ணுன்னா, ஒரு கஷ்டம்னா, ஒரு சுமைனா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு செய்யறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என் உம்மத்தை பாதிக்குமா அப்படின்னு யோசிப்பாங்களா. ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சாங்கன்னு வைங்களேன், திடீர்னு அந்த தொடர்ந்து செஞ்ச அமலை விட்டுருவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன நாயகம் திடீர்னு விட்டுட்டீங்க? இல்ல, தொடர்ந்து செஞ்சா அது என்னுடைய உம்மத்துக்கு அது கடமையாயிடுமோ, ஃபர்லாயிடுமோ நான் பயப்படுறேன் அப்படிம்பாங்க. ஒரு மிஸ்வாக்கு செய்யறப்ப கூட திடீர்னு விட்டுருவாங்க. எனக்கு செய்யணும், செய்யுங்க சொல்லணும்னு ஆசையா இருக்கு தொடர்ந்து, ஆனால் ஃபர்லாயிட்ட என் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமே. இஷா தொழுகையை லேட்டா தொழுகணும்னு ஆசையா இருக்குது எனக்கு. இஷா தொழுகைய எனக்கு விருப்பம், ரொம்ப லேட்டா தொழுகணும், நடுராத்திரி தொழுகணும் தான் ஆசையா இருக்குது. ஆனா அது என் உம்மத்துக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட உம்மத்து மேல, நான் ஏற்கனவே ஜும்மால சொல்லி இருக்கிறேன், ஒரு சஹாபி பின்னால முஆத் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல நின்று தொழுதுட்டு இருக்காங்க இமாமா. அந்த சஹாபி வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தக்பீர் கட்டினார். இவர் இஷா தொழுகையில பிடிச்சாரு சூரத்துல் பக்கரா, அப்படியே லைட்ஸ் போய் ஓதிக்கிட்டே இருக்கிறார், நீளமா போயிட்டே இருக்குது. இவரும் பின்னால் நின்று பார்க்கிறாரு, முடியல, தக்பீர் அவுத்துட்டார், பெரிய சூரம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே நேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ் இப்படி பண்றாங்க அந்த இமாம், இவ்வளவு நீளமா தொலை வைக்கிறாருன்னு அந்த சஹாபியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால வேலைக்கு போயிட்டு வந்தவங்க இருப்பாங்க, முஆத் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வயசானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, பயணிகள் இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு தக்பீர் கட்டி உங்களுக்கு தொழுகையில் ரொம்ப லைஃபா இருக்கலாம், ஓதுறதுல ஆசை இருக்கலாம், அதெல்லாம் தனியா வச்சுக்கோங்க. அஃபத்தானுன் அன்த, என் உம்மத்துக்கு கஷ்டம் கொடுக்குறீங்களா நீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்துக்கு கஷ்டம் கொடுக்குறீங்களா நீங்க? கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செய்யறப்ப கூட இந்த உம்மத்திற்கு கஷ்டமா இருக்குமான்னு பார்ப்பாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னப்ப நபி அல்லாஹ்ட்ட எப்பவுமே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நபி எப்பவுமே மீறினதில்லை. நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அல்லாஹ் 50 வக்துன்னு சொல்லி அனுப்பிட்டான். அனுப்புனதுக்கு பின்னால நபி அல்லாஹ்வுடைய உத்தரவை எப்பவுமே அப்படியே கட்டுப்படுறவங்க தானே, ஏன் திரும்ப போனாங்க? நீங்க யோசிக்கணும். நீங்களா வாழ்நாள்ல எந்த ஒரு வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பின்னால அல்லாஹ் சொல்லிட்டா அவ்வளவுதான், கட்டுப்படுவாங்க இல்லையா? ஆனா 50 வக்து கொடுத்து அனுப்பிட்டான் அல்லாஹ், 50 வக்து தான் சொல்லி அனுப்பிட்டான். ஆனாலும் இந்த உம்மத்தை நினைச்சு தங்களுடைய ஒட்டுமொத்தமா இதை அல்லாஹ்ட்ட போய் மீண்டும் போய் வச்சாங்க. அல்லாஹ் சொன்னான், சரி ஒரு 5 வக்து குறைச்சிக்க. மறுபடியும் வந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், வேண்டாம் நாயகமே போய் கேளுங்க, விடாதீங்க, போய் கேளுங்க. இதுல எழுதுறாங்க கிட்டத்தட்ட 9 தடவை திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி இருக்கிறாங்களா. இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு சின்ன நுட்பமான ஒரு கருத்தை எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இதை திரும்ப அவங்களுக்கு அப்படி என்ன அக்கறை அப்படிங்கிற கீழே ஒரு செய்தி எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கும்போது உன்னை பார்க்கணும்னு கேட்டப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், லன் தரானி, என்னையெல்லாம் பார்க்க முடியாது, என்னை பார்க்கறதுக்கு உண்டான சக்தி உன் கண்ணுக்கு கிடையாது. நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டன்னா என்னுடைய நூறுல ஒளியில ஒரு சின்ன துளியை நான் இந்த மலை மேல இறக்குறேன், நீ நிக்கிற தூசினா மலை, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து நீ செஞ்சுக்கன்னு சொன்னப்ப ஒரு சின்ன துளி தான் இறங்கியது, அப்படியே அந்த மலை அப்படியே கரிஞ்சு போச்சு. அதுதான் இன்னைக்கு சுருமாவாக இன்னைக்கு இருக்குது அந்த மலை, தூசினா மலை. அது கரிஞ்ச அல்லாஹ்வுடைய நூறானியத்துல கரிஞ்சதுதான் சுருமா. அது இன்றைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக சுன்னத்தாக நம்ம பயன்படுத்துற அந்த சுருமா, அது தூர்சினா மலையிலிருந்து அந்த மலை கரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்தாங்க, கிட்டத்தட்ட மௌத்தாயிட்டாங்கன்னு எழுதுறாங்க. திரும்ப அல்லாஹ் ஹயாத்தாக்கி எழுப்பி வச்சு, அல்லாஹ் எனக்கு தகுதி இல்லாத கேட்டுட்டேன், என் பார்வைக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை தான் பார்க்க முடியல, அல்லாஹுவை பார்த்து அந்த கண்ணையாவது திரும்ப பார்க்கலாமேன்னு அனுப்பி வச்சாங்க. அல்லாஹுவை தான் பார்க்க முடியல, அல்லாஹுவை பார்த்துட்டு வர்றாங்க நபி. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. அல்லாஹுவை பார்த்து அந்த ஒளி இருக்குது, அந்த தஜல்லியத் இருக்கும் இல்லையா, ரொம்ப பார்த்துட்டு வர்றாங்க. 5 வக்து குறைச்சிட்டு உடனே பார்த்து அதில் ஆனந்தமாய் மறுபடியும் போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் அனுப்ப. இதுல ஒரு வகையான சுயநலம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்டு. இந்த உம்மத்து மேல பிரியமும் நேசமும், மறுபுறத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வச்சு நபியை ஒரு தடவை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, திரும்ப போய் அல்லாஹ்ட்ட பார்த்து அல்லாஹ்ட்ட பேசி அப்படியே அந்த ஒளியோடு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க கிட்டத்தட்ட 9 தடவை அதை அனுபவிச்சுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். 5 வக்தா கொண்டு 5 வக்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு தடவை போயிட்டு வாங்கல, 10 கரெக்ட் பண்ணிடுவோம்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல போகிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுன்ட்டாங்க. இதுக்கு மேல போய் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் குறைச்சிருன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, என் உம்மத்தினுடைய பாக்கியம் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்தோடு இந்த பூமிக்கு வந்தார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த பாக்கியமான நிகழ்வு தொழுகை. மிஅராஜின் வழியாக அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை கொடுத்தான்.
கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே அந்த தொழுகை இந்த உம்மத்தினுடைய எல்லா காரியங்களுக்குமான முத்தாய்ப்பான. எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அப்படி கூப்பிட்டு கொடுக்கல. ஜகாத்தை எல்லாம் அல்லாஹ் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான். நோம்பெல்லாம் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் முடிச்சுட்டான். ஹஜ் எல்லாம் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் முடிச்சுட்டான். எல்லா கடமைகளையும் அல்லாஹ் இப்படித்தான். ஆனால் இந்த ரெண்டு விஷயம், முதல்ல தொழுகை, அந்த தொழுகை அல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தான். இரண்டாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்து இருக்கும். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, அந்த ஆயத்து லா யுகல்லிஃபுல்லாஹ், அந்த பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்து. அந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் நேர்ல கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். மற்ற எல்லாம் பூமியில தான் இறங்குச்சு. இந்த 2 ஆயத்து மட்டும் வானத்துல இறங்குச்சு. இந்த 2 ஆயத்தையும் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பெற்று 5 வக்து தொழுகையோடு இந்த உம்மத்திற்கு வந்தார்கள். அல்லாஹு தஆலா மிஅராஜின் வழியாக பெரிய ஈமானிய புரட்சி. ஏன்னா மிஅராஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால ரசூலுடைய வாழ்க்கையில, ஏன்னா அதுக்கு முன்னால நிறைய கஷ்டங்கள், நிறைய சோதனை அனுபவிச்சுட்டாங்க. 10 வருஷம் மக்காவில் இருந்து கடுமையாக கஷ்டப்பட்டு விரக்தியாகி தாயிஃபுக்கு போய் அங்க அடிபட்டு அங்க பைத்தியக்காரராக நபியை துரத்தி விட்டு பெரிய வாழ்க்கையில தனக்கு துணையாக இருந்த தம் மனைவி இழந்த ஹதீஜாவை இழந்துட்டாங்க. தனக்கு துணையாக இருந்த 8 வயசுல இருந்து தன்னை பராமரிச்ச அபூ தாலிப் மூத்தா போயிட்டாரு, ஹதீஜா மூத்தா போயிட்டாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய அனாதையான ஒரு சூழ்நிலையை மீண்டும் உணர்ந்தார்கள். அந்த நேரத்துல தான் அல்லாஹு தஆலா ஈமான புதுப்பிக்கிறதுக்கும் இஸ்லாத்தை எழுச்சி உண்டாக்குறதுக்கும் இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான். யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் வந்து என்ன சந்திச்சுட்டு போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் வருகிற பொழுது ஒரு ஆறுதல் பயணம் அது. அதுல போய் அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி லினுரிஹு மின் ஆயாத்தினா, எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டான். இத பாருங்க யா ரசூலல்லாஹ், நான் படைச்சு வச்சிருக்க சொர்க்கத்தை பாருங்க, சொர்க்கத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது. நரகத்தை பாருங்க, நரகத்துல இப்படி இருக்குது. அரிசி இப்படி இருக்கும், குருசி இப்படி இருக்கும், களம் இப்படி இருக்கும். என்ன ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டினான் ரசூலுக்கு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்து 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச்சிறந்த உத்வேகத்தோடு, ஒரு தனி உற்சாகத்தோடு மீண்டும் அரசியல் பயணத்தை தொடர்ந்தார்கள். இஸ்லாமிய தலைமையை கட்டமைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உள்ள 13 ஆண்டு காலங்கள்ல அல்லாஹு தஆலா ஒரு பெரிய இஸ்லாத்திற்கு எழுச்சியை கொடுத்தான். ஃபைர் அல்ஹம்துலில்லாஹ். மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் ஒரு 3 விஷயங்கள். நம்ம முதல்ல விலமதிக்க முடியாத சொத்து தொழுகை. முதல்ல அதை நம்ம விளங்கணும். மிஅராஜ்னாலே தொழுகை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொல்லுவார்கள், நானாவது மிஅராஜ் உங்களுடைய ரப்ப நேர்ல போய் நான் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு. ஆனா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ் சுஜூதுல உங்க ரப்ப நீங்க பார்க்கலாம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் வழியாக அல்லாஹ் தொழுகையில மிஅராஜில் உங்க ரப்பு நிற்கிறான், உங்களுடைய சுஜூது செய்யற இடத்துல உங்க ரப்பு வந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எனவே முதல் பாக்கியம் மிஅராஜின் வழியாக தொழுகை, அது பாக்கியம்ங்கிறத முதல்ல விளங்கணும். இரண்டாவது விஷயமா, வாழ்க்கையில சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதுக்கு பின்னால ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை தருவாங்கிறதுக்கு, வாழ்க்கை பூராவுமே சோதனையா அல்லாஹ் யாரையும் வச்சிட மாட்டான். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இறக்கம் இருந்தால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உயரத்தை அல்லாஹ் கொடுப்பான். வறுமை இருந்தால் செல்வத்தை கொடுப்பான், நோய் இருந்தால் ஆபியத்தை கொடுப்பான். வாழ்க்கையில எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நபியினுடைய வாழ்க்கையில 10 வருஷம் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மிஅராஜ் ஈடு செஞ்சிருச்சு. ஒரு மிஅராஜில் அல்லாஹ் உயரத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். எனவே அல்லாஹ்வுடைய படிப்பினை அது. வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். அந்த ஆறுதலை நாம் மிஅராஜின் வழியாக நாம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவது மிஅராஜினுடைய படிப்பினை, எவ்வளவு தூரத்திற்கு நம்மளை நாம பணிவாக ஆக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில உயரத்தை தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல அஸ்ரா பி அப்திஹி, நபியினுடைய பணிவுக்காகவே அல்லாஹ் மிஅராஜ் கொடுத்ததாக சொல்றான். வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படி ஒரு பணிவு உண்டு. அந்த பணிவுக்காக அல்லாஹ் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தை, உச்சத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இந்த மூன்றும் தான் மிஅராஜினுடைய படிப்பினையாக நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மிஅராஜினுடைய படிப்பினைகளை மையமாக கொண்டு நம்முடைய தொழுகைகள் நாம் பேணுதல் உள்ளவர்களாக ஆக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பவர்களாக நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு அல்லாஹ் அதை காரணமாக ஆக்கி வைப்பானாக. மூன்றாவதாக, வாழ்நாளில் எவ்வளவு பெரிய சோதனைகளும் சிரமங்களும் வந்தாலும் அல்லாஹு தஆலா
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.